வணக்கம். வாழ்க வளமுடன். நம் கதை சுரபியில் இன்று ஒரு பிரபலம் என்ற தொகுப்பில் ஒரு பிரபலத்தை பற்றி இன்று பார்க்கலாம். நான் சில குறிப்புகளை தருகிறேன். அவர் யார் என கண்டுபிடிக்க முடிகிறதா என முயற்சி செய்யுங்கள். நறுக்கி ஒட்டியது போன்ற சிறிய மீசை, தலைக்கு பொருந்தாத தொப்பி, கிழிந்து போன இறுக்கமான கோட், தொல தொல பேண்ட், பெரிய பூட்ஸ், தத்தி தத்தி நடக்கும் நடை, வலிகளை மறக்க வைக்கும் புன்னகை. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? உலகில் உள்ள யாரிடம் இந்த விவரங்களை சொன்னாலும் சட்டென சொல்லிவிடுவார்கள் அது சார்லி சாப்ளின் என்று. ஆம், உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவர்களின் பிறந்த நாள் இன்று. சர் சார்ல்ஸ் ஸ்பென்சர் என்ற இயற்பெயர் கொண்ட சார்லி சாப்ளின் ஹாலிவுட் திரையுலகின் பெரும் புகழ்பெற்ற கலைஞர். இவருக்கு நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், திரைப்பட தொகுப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர் என்று பல முகங்கள் உள்ளன. நாடக கலைஞர்களான பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்த சாப்ளின் ஒரு கட்டத்தில் தந்தையை பிரிந்தார். ஆடல் பாடல்களை நிகழ்த்தி கொண்டிருந்த தனது தாய்க்கு ஒரு நாள் திடீரென மேடையிலேயே தொண்டை பழுதானதால் உடனே அந்த மேடையில் சிறுவன் சாப்ளின் ஏற்றப்பட்டான். தனது தாய் விட்ட அதே இடத்திலிருந்து பாடலை தொடங்கினான் அந்த சிறுவன். அங்கே கூடியிருந்தோரின் ஒட்டுமொத்த பாராட்டை பெற்றான் அந்த சிறுவன் சாப்ளின். இப்படித்தான் சாப்ளினின் கலைப்பயணம் தொடங்கியது. அம்மாவை பிரிந்தான், விடுதியில் வளர்ந்தான், அனாதையாக திரிந்தான், அனைத்து வேலைகளும் செய்தான். நாடகக் கலையில் ஒரு கலைஞனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். எல்லா துறைகளிலும் பங்கேற்று பன்முக ஆற்றல் கொண்டவராக இருந்தார். டிராம்ப், த கிட், கோல்ட் ரஷ், சர்க்கஸ், சிட்டி லைட்ஸ், மாடர்ன் டைம்ஸ், த கிரேட் டிக்டேட்டர் ஆகிய திரைப்படங்கள் சாப்ளின் புகழை இன்றளவும் பறைசாற்றுகின்றன. 1927 ஆண்டிலிருந்து முதல் பேசும் படம் வெளிவரத் தொடங்கின. அதிலிருந்து நீண்ட காலம் திரைப்படத்துறையிலிருந்து ஒதுங்கியே இருந்தார் சாப்ளின். டாக்கி எனப்படும் பேசும் படம் வந்ததும் நடிப்புக்கலை செத்துவிட்டது என்பது சாப்ளினின் கருத்து. 1940 தனது முதல் பேசும் படமான த கிரேட் டிக்டேட்டர் திரைப்படத்தை வெளியிட்டார். உலகையே தன் அடிமையாக்கும் நோக்கத்தோடு சர்வாதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருந்த ஹிட்லரின் பாசிச போக்கை விமர்சித்து அப்படம் எடுத்திருந்தார். உலகம் ஒரு சர்வாதிகாரியின் கையில் சிக்கினால் மக்களின் நிலை என்னவாகும் என்பதே அப்படத்தின் கருவாகும். உலகமே ஹிட்லருக்கு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் எவ்வித தயக்கமோ பயமோ இல்லாமல் துணிச்சலாக விமர்சித்திருந்தார். 1972 சாப்ளினுக்கு சிறப்பு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இங்கிலாந்தில் பிறந்து 40 ஆண்டுகளாக அமெரிக்காவில் புகழ்பெற்ற நடிகராக வாழ்ந்திருந்தாலும் அவர் அந்நாட்டின் குடியுரிமையை பெறவே இல்லை. கம்யூனிஸ்ட் என்று முத்திரை குத்தப்பட்டு அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சாப்ளின் தனது கடைசி காலத்தில் இங்கிலாந்திலும் சுவிட்சர்லாந்திலும் தான் கழித்தார். உலகம் அறிந்த பெயர்கள் பட்டியலில் சார்லி சாப்ளினுக்கு தனி இடம் உண்டு. இவர் ஒரு காமெடியன் மட்டும் இல்லை, மிக சிறந்த சமூக அக்கறையுடன் அவர் கலையை அணுகி வந்தவர். இதுவே அவரை மற்ற கலைஞர்களிடம் இருந்து வேறுபடுத்தியது. சாப்ளின் உலக சினிமாவின் அடையாளமாக சொல்லப்படுகிறார். உண்மையில் அவர் யதார்த்த வாழ்வின் ஆன்மா. புன்னகை என்னும் கலையில் நீடித்து வாழும் பொக்கிஷம். துன்பம் வரும் வேளையில் சாப்ளினோடு பேசுங்கள், நிச்சயம் ஆறுதல் தருவார். ஒரு திரைப்படத்தில் ஹிட்லராக நடித்து அந்த ஹிட்லரையே சிரிக்க வைத்தவர் அல்லவா அவர். உலக புகழ்பெற்ற மனிதர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற ஆக்கம் தரும் படைப்புகளும் ஊக்கம் தரும் செயல்களும் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அவர்களுடைய சாதனைகள் என்றும் நிலைத்திருக்கும். நினைவுகள் எப்போதும் துளிர்த்து கொண்டிருக்கும். கலை மக்களுக்கானது என
கடைசி வரை சொல்லியபடி சென்ற கலைமேதை சார்லி சாப்ளின் பிறந்த இந்நாளில் அவருக்கு நமது புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். இன்று ஒரு பிரபலம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. நன்றி.